உங்க மைக் பேட்டரியை மாத்துங்க. அப்ப எதுக்கு தான் இந்த வீட்ல இருக்கீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்னை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ ஒன்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்கு லைக் போடாம இருக்கவங்க லைக் போடுங்க. ஐப்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அது பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா விஜய் பார்வதி கிட்ட பிக் பாஸ் பேசுறாரு, நீங்க பேட்டரியை மாத்தாம இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே வந்து பேட்டரியை மாத்தினதுக்கு அப்புறம் இவங்க மாத்த மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுமே சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க கனி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, வீட்டுல ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்லைன்னா நீங்களா எதுக்கு வீட்டுல இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்க முடியுமா தெரியல. கனி அக்கா அப்படி கோவத்துல கேட்கறாங்க. அதாவது நீங்களா எதுக்கு வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. பார்வதியும் பதிலுக்கு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வீட்டுல இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எதுக்காக வீட்ல இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கனி என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவுமே சொல்ற எதையும் செய்யறது இல்ல, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க சொல்ற எதையும் செய்யறது இல்ல, மற்றபடி உன்னோட வேலையும் நீ சரியா செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது கமருதீன் அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் பக்கத்துல இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜே இருக்கான்ல, நடுவுல எதையாவது பேசிக்கிட்டே இருக்கான். அதாவது ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அமைதியாரு, இங்கதான் தலை பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு நடுவுல பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இவன் ஒரு மாதிரி செய்கலாம் பண்ணிட்டு இருக்கான். நான் அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி செய்கை பண்ணிட்டு இருக்கான். இந்த எஃப்ஜே எப்பவுமே சரிங்க, வேற ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து அவங்கள கிண்டல் பண்றது, மார்க் பண்றது, இந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கமருதீன் கவனிச்சிட்டு இருந்தார்ல, ஒரு ஸ்டேஜ்ல நேரடியா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னா, கனி அக்கா நிறைய ரூல்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அக்கா உங்களுக்கு முதல்ல ரூல்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி நேரடியா கனியை பார்த்தே சொல்லிட்டாரு. கனி வந்து அந்த இடத்துல அமைதியான மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ ப்ரோமோல எப்படினாலும் கட்ஸை மாத்தி நமக்கு காட்டலாம். ஆனா கமருதீன் இந்த இடத்துல விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியே ஒரு ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க எஃப்ஜே இருக்கான்ல, விடுங்க, அவங்க ரெண்டு கூஜாவை பக்கத்தில் வச்சிருக்காங்க, ரெண்டு கூஜாங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற ரெண்டு பேரையும் கூஜா தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் யார் சப்போர்ட் பண்ற மாதிரி பக்கத்துல நிக்கிறா, கானா வினோத், கமருதீன். இதை கேட்கிற கானா வினோத் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. நான் கூஜாவா, நீ தான்டா கூஜா தூக்குற, நீ தான் எல்லாருக்குமே கூஜா தூக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா கமருதீன் அப்பெல்லாம் இல்ல, பேசி முடிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கானா வினோத் இருக்காருல, இறங்கி அடிச்சாதான் உண்டுன்ற மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ மட்டும் கூஜா தூக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா இவன் எவ்வளவு பேருக்கு கூஜா தூக்குறான், எப்படி விளையாடுறான், ஆதிரைக்கு ஒண்ணுனா இவன் பொங்குவான், இவனுக்கு ஒண்ணுனா ஆதிரை எந்திரிச்சு நின்றுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. கானா வினோத் பேசினார்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா கானா வினோத்துக்கும் இவனுக்கும் ஆவுனா முட்டிக்கிட்டே இருக்கு. கானா வினோத்துக்கு இவன் மேல ஒரு பெரிய கோபம் இருக்கு. இப்போ ஆதிரை மேலேயும் கோபம் வந்துருச்சு. காரணம், ஆதிரை வந்து மூஞ்சி கிட்ட காலை கொண்டு வந்தா, அதாவது மிதிக்கவான்ற மாதிரி கொண்டு வந்தா, அது ரிலேட்டடா ஒரு இஷ்யூ போச்சு. ஸோ கானா வினோத் இன்னைக்கு வந்து எஃப்ஜேவை பொழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஹெவியா தெரியுது. அதே மாதிரி இப்பதான் பார்வதிக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. பரவாயில்லடா, நமக்காக பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்ட்டு. பார்வதி வந்து கானா வினோத்துக்கு இந்த டாஸ்க் மூலியமா ஏதோ ஒரு ஃபேவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றது தெரியல. அதே மாதிரி ரம்யா ஜோக்கும் அந்த விஷயத்தை பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, உசாரா இந்த கேமுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்த சிலர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரம்யா ஜோ மேல பார்வதிக்கும் டவுட் இருக்கு. இவளுக்கு நம்ம ஃபேவர் பண்ணாலும் அவ பதிலுக்கு பண்ணுவான்னு சொல்ல முடியாது, நம்மளை ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டாஸ்க்ல நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த ப்ரோமோவே பாருங்களேன், ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோமோவா வர வாய்ப்பு இருக்குங்க.